வணக்கம் மக்களே, நம்ம பேக் பேக் டைப் இல்லைனா சைட் பேக் டைப் இந்த ரெண்டு விதமான ப்ரஷ் கட்டர்ஸ் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ப்ரஷ் கட்டரை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தோல் வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இல்லை கொஞ்சம் வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நார்மல் ப்ரஷ் கட்டர். அதுலேருந்தெல்லாம் எப்படி நம்ம தீர்வு கொடுக்கலாம்னா, இந்த மாதிரி சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர் இல்லை டபுள் வீல் ப்ரஷ் கட்டரில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ஈஸியான வெளியே கொண்டு வரலாம். நார்மலாக நீங்கள் வச்சுக்கிற ப்ரஷ் கட்டரை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி சிங்கிள் வீல் போட்டு சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் வீல் போட்டு டபுள் வீல் டைப் ப்ரஷ் கட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர் எப்படி ரன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு பெண்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான மெஷினரியாக இந்த மெஷின் இருக்கும். சிங்கிள் வீல் அண்ட் டபுள் வீல் ரெண்டுமே இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டில்லர் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து வெயிட் ரொம்ப இருக்கும். இது தோலில் போட்டு இல்லை ப்ரஷ் கட்டர்லையோ இல்லை சைட் பேக் ப்ரஷ் கட்டர்லையோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர் இல்லை டபுள் வீல் வரையில் என்ன ஆகும்னா, நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா பக்கமே வீல் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று வெயிட்டே தெரியாதுங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் செட்டப் போட்டு வரையில் அவ்வளவு ஈஸியாக சுலபமாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைட் பேக் ப்ரஷ் கட்டர்லேருந்து சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் கிளட்ச் ஹவுசிங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளட்ச் ஹவுசிங் அசம்பிளி உங்களோட மிஷினில் இதே டிசைனில் இருந்ததுன்னா நான் ஒரு பேசிக்கான ஃப்ரேம் கன்வர்ஷன் கிட் மட்டும் நாங்கள் கொடுப்போம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த கன்வர்ஷன் கிட் தான் இந்த பேசிக்கான மாடலுக்கு கொடுப்போம். ஒரு வீல் செட்டு, ஷாஃப்ட் செட்டு, ஃப்ரேமு, ஸ்விட்சு, கிளாம்பும் ஸ்க்ரூவும் கொடுத்துருவோம். இந்த ஷாஃப்ட் செட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கிளட்ச் ஹவுசிங் அசம்பிளி 26 mm இருந்ததுன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 26 mm கொடுப்போம். இல்லைனா 28 mm இருந்ததுன்னா 28 mm கொடுப்போம். இவ்வளோதாங்க. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கடுத்த வீடியோவில் இல்லை கீழே இருக்கிற வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ அடுத்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இன்கேஸ் நாங்கள் காட்டின மாதிரி கிளட்ச் ஹவுசிங் வந்து சேம் டிசைனில் இல்லைன்னா நாங்களே அந்த கிளட்ச் ஹவுசிங்கை ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களோட பைப்போட டயா 26 or 20 mm அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 26 இல்லை 28 இதில் கிளட்ச் ஹவுசிங் நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ ஒரு பேக் பேக் டைப் மிஷினரியை எப்படி சிங்கிள் வீல் மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதுவாக பேக் பேக் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லேருந்து எதுவுமே இருக்காது, ஒரு ஷாஃப்ட்லேருந்து எதுவுமே இருக்காது. ஒரு ஃப்ளெக்சிபிள் ஷாஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தோலில் மாட்டுற மாதிரி. அது நம்ம வீல் செட்டப்பு கன்வெர்ட் பண்ணணும்னா சில பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதாக வரும். அது என்னென்ன பார்ட்ஸ் நம்ம சேர்க்கணும், எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ அடுத்த இதில் தெளிவாக பார்ப்போம். பொதுவாக பேக் பேக் டைப் மிஷினரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 mm டயால தான் வந்து தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிளட்ச் ஹவுசிங் அசம்பிளியிலிருந்து எல்லாமே 26 mm டயாக்கு கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் ஷாஃப்ட்லும் 26 mm டயாக்கே நாங்கள் கொடுத்துருவோம். தென் வீல் செட், ஹேண்டில் செட்டு கொடுத்துருவோம், ஹேண்டில் மவுண்ட் கொடுத்துருவோம், கிளாம்ப், ஸ்க்ரூஸ், ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு பேசிக்கான பேக் பேக் டைப் மிஷினுக்கு இந்த கன்வர்ஷன் கிட் நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு சில பழைய மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பேக் டைப்பில் ஃபியூயல் டேங்க் ஒரு பக்கம், கார்பரேட்டரே வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருக்கிறப்போ அதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே கொடுத்துருக்க இது எல்லா பார்ட்டியும் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்க்ளூடிங் ஃபியூயல் டேங்க், ஏர் ஃபில்டர் அசம்பிளி, கார்பரேட்டர், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆட் ஆகும். அதில் இந்த கிட்டில் ரெகுலராக பார்த்து அந்த பேக் பேக் டைப்பில் வர ஹேண்டில் செட், கிளட்ச் ஹவுசிங், ஹேண்டில் மவுண்ட், ஸ்விட்சு, கிளாம்ப், ஸ்க்ரூ இது இல்லாமல் ஃபியூயல் டேங்க், ஏர் ஃபில்டர் அசம்பிளி, கார்பரேட்டரும் நம்மளுக்கு ஆட் ஆக வேண்டியதாக இருக்கும். சேம் லைக் இதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனாலையோ அது பழசை சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ மெஷினுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை, எதுவும் வராது. மெயின்டெனன்ஸ் மட்டும் நாங்கள் சொல்கிற மாதிரி ரன் பண்ணுங்கள். எந்த மிஷினரிஸும் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் வீல் டைப் ப்ரஷ் கட்டர். சேம் லைக் சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர் மாதிரியே தான். சேம் ஃப்ரேம் செட் எல்லாமே கொடுத்துருவோம். என்னென்னா வீல் டபுளாக இருக்கும், ஃப்ரேம் செட்டோட டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். தென் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட சைஸும் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டரில் எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். எல்லாமே எல்லா ஒர்க்கும் சேம் லைக் தட் அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு சைட் பேக் ப்ரஷ் கட்டரை எப்படி டபுள் வீல் ப்ரஷ் கட்டராக மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன கிட்டு கொடுப்பங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். சேம் கிளட்ச் ஹவுசிங் அசம்பிளி இதே டிசைனில் இருந்ததுன்னா உங்களோட மெஷின் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான கிட் என்னென்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு நார்மலான ஃப்ரேம் செட்டும், வீல் செட்டும், ஷாஃப்ட் செட், ஸ்விட்ச், கிளாம்ப் வந்துடும். 26 இல்லை 28 வந்து உங்களோட மெஷினோட கியர் பாக்ஸ் சைஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். இதுதான் ஒரு பேசிக்கான கிட்டு.
இன்கேஸ் கிளச் ஹவுசிங்கோட டிசைன் வந்து நாங்கள் சொல்லாத மாதிரி வேற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிளச் ஹவுசிங்கும் நாங்களே கொடுத்துருவோம். உங்களோட ஷாஃப்ட் கியர் பாக்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளச் ஹவுசிங் நாங்கள் கொடுத்துருவோம். 26 இல்லை 28 mm பொறுத்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பேக் பேக் டைப்ல இருந்து எப்படி டபுள் வீல் கன்வர்ஷனாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். லைக் சிங்கிள் வீல் பேக் பேக் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மவுண்ட், ஹேண்டில் செட்டு, கிளச் ஹவுசிங் அசம்பிளி இது எல்லாமே நாம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இது எக்ஸ்ட்ராவா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹேண்டில் செட்டு, ஹேண்டில் மவுண்ட், கிளச் ஹவுசிங் அசம்பிளி, ஸ்விட்ச், கிளாம்பு, ஃப்ரேம் செட்டு, வீல் செட்டு, ஷாஃப்ட் செட்டு 26 or 28 mm டயா பொறுத்து வந்துடும். பொதுவாகவே பேக் பேக் டைப்னா 26 mm தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டு நாங்கள் கொடுத்துருவோம். சில மெஷினரிஸில் ஃபியூயல் டேங்க் வேற பக்கம் பிளேஸ் ஆகிருக்கும், லைக் கார்பரேட்டர் வேறு டிசைனில் இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷ் கட்டர் கூட மாத்திரக்கு இந்த கன்வர்ஷன் கிட்ட யூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் என்ன கொடுப்போம்னா கார்பரேட்டர் கொடுத்துருவோம், ஏர் ஃபில்டர் அசம்பிளி செட்டு கொடுத்துருவோம், ஃபியூயல் டேங்க் கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். அது இன்னொரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இருக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா சேம் லைக் தட் எந்த மிஷினாக இருந்தாலும் டபுள் வீலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஈஸியான கன்வர்ஷன் நமக்கு அமையும் எல்லாமே. இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான மிஷின். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண ப்ரஷ் கட்டரை கம்பேர் பண்ணையில் தோல்வலி, முதுகு வலி அண்ட் எவ்வளோ வைப்ரேஷன் வருதோ அதை விட பாதிக்கும் குறைவானது தான் இந்த வைப்ரேஷன் இதில் வரும். நம்ம ஃபார்மிங் ஏரியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தக்காளி தோட்டம் இல்லை மிளகா தோட்டம் எந்த மாதிரி தோட்டமாக இருந்தாலும் ஒரு ஃபார்மிங் பண்ணுற ஏரியாவுக்கு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான ஒரு மிஷின்னா சிங்கிள் வீல் டபுள் வீல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும். டில்லர் அட்டாச்மெண்ட்டுக்கு மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மிஷினரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஈஸியாக கழட்டி எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் இருக்கிறங்கேட்டிக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க எந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா அன்ஈவன் சர்ஃபேஸில் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்டு ஈரமான தரையில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தோன்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் கூட பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையும் நாங்கள் இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நாங்கள் நிறையா R&D ஒர்க் பண்ணி நிறையா மிஷினரிஸ் கொண்டு வந்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.